மகேந்திரன் சார் சொன்னாங்க 11,000 12,000 பேர் வந்திருக்காங்க. 12,000 தமிழர்கள் அரபு மண்ணில் இருக்காங்கிறதே ஆச்சரியம். அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன் வந்தாங்கிற கேள்வி. ஏன் எல்லாரும் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? இங்க வந்து இந்த இசையெல்லாம் கேட்டு உங்க வாழ்க்கையில பார்க்காத ஒண்ணா? இல்ல, இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. இல்ல இந்த முத்துக்குமரன் ஒரு பையன் போறேன், அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கா? வாய்ப்பே கிடையாது. எதுக்கு வந்தாங்கன்னா 4 தமிழர்களை ஒன்னா பார்க்க முடியாதாங்கிற ஏக்கத்துல வந்திருக்காங்க. இந்த மொழி இருக்குல்ல, நம்ம மொழி பேசுற ஒருத்தனை வேற மண்ணில பார்க்கிற சுகம் இருக்குல்ல, அது வேற எங்கேயுமே கிடையாது. சொந்தக்காரன் பிக் பாஸ் சீசன் 8 ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்தது இந்த தருணத்துக்காக தானே? அப்போ இந்த சத்தம் உங்களுக்கு கம்மியா தெரியலையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் எஃப்எம்க்கும் துபாய்க்கும் வந்தவங்க காட்டணுங்கிறது அங்க நோக்கம் இல்ல. அவரவரா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுல பிடித்தவர் நிலைக்கிறாங்க. இவர் பத்தலை நினைக்கிறோம். வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க வந்து வின் பண்ணதுக்கு முழுக்க காரணமா நான் என்ன பாக்குறேன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி தான். இல்ல இவங்க நல்லா இருந்தீங்களே. கண்டிப்பா 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 அவங்க ஓட்டு போடலன்னா கண்டிப்பா நடந்திருக்காது தான். இப்போ உள்ள நீங்க நானும் எங்க அம்மா அப்பா எல்லாரும் நம்புறோம். ஒரு நாள் வீட்டுக்கு போனேன். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சியில நான் எங்க ஃபாதர் ஒருத்தரை பார்த்திருந்தேன். நான் வந்து பாதிரியார்கள் நடத்துகிற ஒரு பள்ளியில படிச்சேன். அவர் ஜெர்மனில இருந்து 2 பேரை கூட்டு வந்தார். அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்களுக்கு வந்து ஜெர்மன் மட்டும் தான் தெரியும். எங்க ஃபாதர் வந்து he is the title winner of பிக் பாஸ் னு அவங்க கங்க்ராட்ஸ் பண்றாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சியில முத்துக்குமரன்ங்கிற ஒரு பையன் ஜெயிச்சான்னா அதுக்கு இவ்வளவு பேருடைய பங்களிப்பு இருக்கு. ஏன்னா நான் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கல, எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கேங்கிறப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது. எனக்கு இன்னும் 1 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போக. ஏன்னா ஏன் இந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கிட்டீங்கன்னு யாரோ கேட்டாங்க. இவ்வளவு பேரை நேர்ல சந்திச்சு நன்றி சொல்றதுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு எங்க கிடைச்சிருக்கும். அதனால எல்லாருக்கும் நன்றி. ஒரு நாள் வீட்டுக்கு போனேன், போய் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன். என்னால முடிஞ்ச மட்டும் எல்லாரையும் நேர்ல சந்திச்சு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்து இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிறது பாரதிதாசனோட வரி. இது தஞ்சாவூர் இல்ல, சிதம்பரம் இல்ல, காரைக்குடி இல்ல, அரபு நாட்டுல இவ்வளவு அன்பு தமிழர்கள் ஒன்னா கூடுறத பாக்குறப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மகேந்திரன் சார் சொன்னாங்க 11,000 12,000 பேர் வந்திருக்காங்க. 12,000 தமிழர்கள் அரபு மண்ணில் இருக்காங்கிறதே ஆச்சரியம். அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஏன் வந்தாங்கிற கேள்வி இருக்கு. ஏன் எல்லாரும் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? இங்க வந்து இந்த இசையெல்லாம் கேட்டு உங்க வாழ்க்கையில பார்க்காத ஒண்ணா? இல்ல, இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. இல்ல இந்த முத்துக்குமரன் ஒரு பையன் போறேன், அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கா? வாய்ப்பே கிடையாது. எதுக்கு வந்தாங்கன்னா 4 தமிழர்களை ஒன்னா பார்க்க முடியாதாங்கிற ஏக்கத்துல வந்திருக்காங்க. இந்த மொழி இருக்குல்ல, நம்ம மொழி பேசுற ஒருத்தனை வேற மண்ணில பார்க்கிற சுகம் இருக்குல்ல, அது வேற எங்கேயுமே கிடைக்கும். ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், இந்த உலகத்துல மிகப்பெரிய போதை என்ன? மதுவா, சூதுவா, மாதா? இல்லங்க, ஒற்ற சிந்தனையுடைய மக்கள் ஒன்று கூடுவதே இந்த உலகின் அலாதி சுகம்னு சொன்னார். நம்ம மொழி பேசுற ஒருத்தன் இந்த மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு துபாயில முதல்ல வந்து இறங்குறோம், எங்க போறோம்னு தெரியல, வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டாக்ஸிக்காரர் வந்து எங்கப்பா போகணும்னு கேட்டாருன்னு வைங்களேன், அதை விட மகிழ்ச்சி என்ன இருந்திருந்தோம் மண்ணுல? எங்கப்பா போகணும் பெரிய கவிதையா? இந்த வார்த்தை கேட்டுட்டா வேற என்ன கிடைச்சிட போகுது? முதல்ல உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. அவ்வளவு அன்பை கொடுக்குறீங்க, அவ்வளவு அன்பு. எனக்கு அப்படியே இங்க இருந்து கிளம்பி வந்து உங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கணும் போல ஆசையா இருக்கு. அதுல ஏதாவது சிக்கல்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே இருந்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். நேசமித்திரனோட ஒரு கவிதை இருக்கு, இதை சொல்லி தொடங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. இந்த உலகில் மிகப்பெரிய வன்முறையை நடத்துவது அப்படின்னு அதோடைய 2 வரி தான் அந்த ஹைக்கூ. முதல் வரி, இந்த உலகில் மிகப்பெரிய வன்முறையை நடத்துவது அதிகாரமோ ஆயுதமோ அல்ல, அன்புதான் அப்படின்னு முடிப்பாரு நேசமித்திரன். அன்பை விட உங்க வாழ்க்கையில எது பெரிய வன்முறையை நிகழ்த்திடும் கேட்டா தெரியாது. துபாய்க்கு வாங்க, இங்க நிறைய பேர் வராங்க, ஹபீபி பொங்கல். ஏன்னா
இந்த விழா ஹபீபி பொங்கல், இது பொங்கலும் கிடையாது, தை மாசம் கிடையாது, இப்பயா வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஹபீபி பொங்கல் எதுக்கு வைக்கணும்? பிப்ரவரி மாசம் காதலர் தினத்தை கொண்டாடணும். துபாய் மால்ல போய் பார்த்தா வேலண்டைன்ஸ் டே ஒட்டி இருக்கான். இங்க எதுக்கியா அப்படின்னா, எதுக்கு பொங்கல் விழா? நம்ம சார் சொல்லிட்டாங்க ஏற்கனவே, பொங்கல் விழா நன்றி தெரிவிக்கிறதுக்கான விழா. வருஷம் முழுக்க நம்ம நாட்டுல தெரியும், போவோம் வருவோம் எல்லாம் செய்வோம். ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து யாருக்காவது நன்றி சொல்லணுமா வேணாமா? அது ஒரு நாள்ல சொல்லக்கூடாது, 3 நாளா வகுக்கிறாங்க நம்ம முன்னோர். முதல் நாள் பொங்கல், இயற்கைக்கு நன்றி சொல்லுடாங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அவ்வளவு பிரிவுகள் நமக்குள்ள, மதம் அது இது என்னென்னமோ கிடக்கு. அவங்க அதெல்லாம் சொல்லல, நீ எதை வேணா கும்பிடு, கழுத, இயற்கைன்னு ஒன்னா கொண்டு வார. இந்த இயற்கைக்கு முதல்ல நன்றி சொல்லு. சோறு சாப்பிடுறீல, அதை கொடுத்த சூரியனுக்கு நன்றி சொல்லு, அதை கொடுத்த மழைக்கு நன்றி சொல்லு, அதை கொடுத்த அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லு. சரி, அதுக்கு நன்றி சொல்லாச்சு, அடுத்து யாருக்கு சொல்லணும்? 2வது நாள் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்னு அதுக்கு பேர் வச்சதுக்கு காரணம், அன்னைக்கு உழவுக்கு துணை போன சக உயிர்களா இருந்த பிராணிகளுக்கு. யோசிச்சு பாருங்களேன், மாடு மனுஷன் அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மாடு மனுஷன் எல்லாம் கிடையாது, அது உனக்கு உதவி செஞ்சிருக்கு, அதுக்கு நன்றி சொல்றான்னு சொல்லி கொடுத்த பண்பு தமிழர்களுடைய. அப்ப மாட்டுக்கு மட்டும் தான் நன்றி சொல்லணுமானா இல்ல, பேரு தான் மாட்டு பொங்கல். உங்க சக மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இது கல்யாண்ஜியோட ஒரு கவிதை. என்ன கவிதைன்னா, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இதை யாரு சொல்லுவாங்கன்னா, பாரதி பாஸ்கர் அம்மா சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அது ஏன் அந்த உயிர்களுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொன்னார்ல, ஏன் அந்த மாட்டு பொங்கல் உயிருங்கிறத சொல்லிடுறேன். என் மகளை அழைத்து கொண்டு மருந்தகம் சென்றேன். மெடிக்கல் ஷாப்புக்கு போறாரு ஒரு அப்பா. அவர் சொல்றார், பாட்டிக்கு என்ன மாத்திரை? குழந்தை கேட்கிறார். குழந்தை சொல்றது சுகர் டேப்லெட்ஸ். தாத்தாக்கு என்ன மாத்திரை? பிபி டேப்லெட்ஸ். அம்மாவுக்கு அசிடிட்டி டேப்லெட்ஸ். குழந்தை கரெக்டா சொல்லுதான் அப்பா செக் பண்றாரு. இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை. அப்புறம் அப்பா சொல்றாரு, டக்குன்னு மறந்துட்டாரு. மெடிக்கல் கார்டு கேட்கிறாரு, எறும்பு மருந்து கொடுங்க அப்படின்னு மெடிக்கல் கார்டு கேட்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இது எதுக்குன்னா, உங்க பிள்ளைகள்ட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத சொல்றேன். எறும்பு மருந்து கொடுங்க அப்படின்னு அப்பா கேட்ட உடனே அந்த குழந்தை கேக்குது, ஏப்பா நம்ம வீட்டுல இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையா? அந்த குழந்தை, நம்ம வீட்டுல இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு அந்த குழந்தை கேக்குது. எறும்பு அது எதுக்கு? எறும்பு முடிச்சு விடுறதுக்கு. அது குழந்தை எறும்பு. இப்ப அவர் அடுத்து எழுதுறாரு, அதன் பிறகு எறும்பு மருந்தை நானும் கேட்கவில்லை, கடைக்காரரும் கொடுக்கவில்லைன்னு எழுதியிருக்க கல்யாணம். இதுதான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா உயிருக்கும் நன்றி சொல்லுங்க, அடுத்து உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி என்ன நேசிக்கிற உங்களை நேர்ல வந்து நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. அது நம்ம தமிழ் வானொலியா இருந்தாலும் சரி, இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு இதுக்காக உழைத்த, இதுக்காக நிறைய பேர் வெளியில உழைக்கிறாங்க. வேற நாட்டிலிருந்து வந்து பாதுகாப்பு பணியில இருக்கவங்க முதற்கொண்டு, எங்க ஆர்ஜேஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன் எனக்காக. ஆனா இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்துறது அவ்வளவு சாமானியம் கிடையவே கிடையாது. வீட்டுல இருக்கிற நம்மோட்டு புள்ளதான் 2 பிள்ளை பெத்து வச்சிருப்போம். அதாவது 3 வயசுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம பிளே ஸ்கூல்ல தள்ளி விட்டு வந்துடுறோம். ஆனா இவ்வளவு பேரை வச்சு கட்டுப்படுத்தி இவ்வளவு பேரை ஒருங்கமைக்கிறது பெரிய சிரமம். நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இங்க இருந்து போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சி போயிடும். அதனால நான் யார்ட்டையும் முதல்ல எதுவுமே வாங்கவே மாட்டேன், தவிர்த்துருவேன். வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா திருப்பி ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். நீங்க ஜாக்ஸ்பியர் அவர் ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, நிறைய தங்கத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி குருவிக்கு போடுற நெல்லை வச்சுட்டு போவார். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, இதுதான் உன் பண்ட மாற்றமாடா அப்படின்னு கேட்பாங்க. தங்கத்துக்கும் குருவிக்கு வைக்கிற நெல் அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஏதாவது கொடுத்தாங்க. இப்படி என்னுடைய பழக்கம். இவ்வளவு அன்பு கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த சில அறத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும் நான் விரும்புறேன். யாருக்கு? ஒன்றிருந்து நாங்க கத்துக்கணுமாடா, நீ அவ்வளவு பெரிய ஆளாடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தப்பே கிடையாது, அது உண்மைதான். உங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. சார் ரொம்ப நேரம் பேசிடுவேன் ஆர்வத்துல. ஒருவேளை நேரம் அதிகமாயிடுச்சா நீங்க லேசா கை விடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இது தென்கட்சி சொல்லுவாரு. இது தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், வானொலி அறிவிப்பாளர் தான். இங்க தமிழ் வானொலியில அவர் அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பேச்சாளர்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, கேட்கறதுக்கு ஆளு கிடைச்சிட்டாங்கன்னா
நேரம் காலம்லாம் தெரியாது. நாங்க வாட்டில் பேசிட்டே எடுப்போம். அப்படி ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். பாருங்க, இன்னை மாதிரி அவர் அன்னைக்கு வாட்சி கட்டாம போயிட்டாராம். ரொம்ப நேரம் பேசிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், என்னை மன்னிச்சுக்குங்க, நான் அன்னைக்கு வாட்சி கட்டாம வந்துட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன் போட்டு. கூட்டத்துல கோபம் வந்துருச்சாராம். யோ, வாட்சத்தையும் பார்க்கல, பின்னாடி இருக்க காலண்டரியா பார்க்க கூடாதா அப்படின்னா. அப்படி இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை அப்படி பேசக்கூடிய வியாதி இருக்கு பேச்சாளர்களுக்கு. அதனால முன்னாடியே சார் பாத்துக்கிறீங்க, மன்னிச்சுக்கிறீங்க. என்ன நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் விரும்புறேன்னா, தயவு செஞ்சு தமிழ் சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு தமிழ் சொல்லி கொடுங்க. நான் இதை வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. எப்படி சார் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறது? தமிழ் டியூஷன் அனுப்பலாமா? திருக்குறள் புத்தகத்தை வாங்கி கையில கொடுத்துடலாமா? இல்ல யூடியூப்ல வீடியோ போட்டு விடலாமா? எதை வேணா பண்ணுங்க. ஆனா நீங்களும் கூட உட்கார்ந்து பண்ணுங்க. நீங்க போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு திடீர்னு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உதடு பிங்க் ஆகுறது எப்படி அப்படின்னு ஒரு அம்மா பீட்ரூட்டை கரைச்சி ஊத்துங்க, எலுமிச்சம்பழத்தை கரைச்சி தேய்ங்க அப்படின்னு ஏதோ ஒரு அழகான டிப்ஸை பார்த்துக்கிட்டு பிள்ளைய சைடில் உட்காந்து திருக்குறள் படிமான்னு சொன்னீங்கன்னா அது படிக்காது. அதுவும் பீட்ரூட்டை எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அம்மா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நிற்கும். நீங்க உங்க குழந்தைகளோட சேர்ந்து பண்படுவதற்கான நேரம் இது. பரமசிவம் அவர்கள் சொல்றாங்க, பண்பாட்டு ஆய்வாளர். பண்பாடுனா என்ன? இப்ப தமிழர் நம்ம என்ன சொல்றோம், எது பெருமை? ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. தமிழர்களுக்கு எது பெருமை? பண்பாடு தான் நம்ம பெருமை. பண்பாடுனா என்ன சார்? பண்பாடுனா என்ன? பண்படுவதுதான் பண்பாடு. பண்படுவதுதான் பண்பாடு. ஒரு நிலத்தை பண்படுத்தணும்னா சில மாதங்கள் ஆகும்ல. ஒரு கரடு முரடா இருக்கிற ஒரு நிலத்துல நீங்க விளைச்சலை போட்டுருவீங்களா? அதை பண்படுத்தினாதான் விளைச்சல் அதிகரிக்கும், ஆரோக்கியமான தானியங்கள் வரும், உடலுக்கு கேடு விளைவிக்காத ருசியான பொருட்களை அதுல இருந்து விளைவிக்க முடியும். அப்ப இந்த இனக்குழு இருக்குல்ல, தமிழர்கள்ங்கிற பெரும் இனக்குழு இருக்குல்ல, இவங்களை நீங்க பண்படுத்தணும்னா நிறைய தலைமுறைகள், நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம சொல்லிக்கணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம்னு சின்ன சின்ன விஷயங்களை தமிழ் அவ்வளவு உங்களுக்கு என்ன சார் வேணும்? எல்லாமே தமிழ்ல இருக்கு சார். என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் தமிழ்ல இருக்கு. ஆனா அதை எடுத்துக்க நம்ம தயாரா இருக்கோமாங்கிறத கேள்வி. இவ்வளவுதான் கேள்வி. எல்லாம் இருக்கு சார், நீ எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு தலைமுறை ரொம்ப வேகமா போகுது சார். இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்க நம்மளை விட ரொம்ப அறிவா இருக்காங்க. அறிவாய் இருக்கும் பிள்ளைகள் அறத்தோடு இருக்கிறார்களாங்கும் போதுதானே லேசா இடிக்குது. அது தேவைப்படுது இல்ல? அதை எப்படி கொடுக்க போறீங்க? தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அதை கத்து கொடுக்கறது உங்க கையில தான் இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உறவுகளை சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு உறவுகளை சொல்லிக் கொடுங்க. தமிழ் போல் இந்த உலகில் உறவை கொண்டாடிய இன்னொரு இனம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு நாகரிகம் இருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு நாகரிகம் தமிழர்கள் தான் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தொழில்நுட்பம் இருக்கட்டும், அறிவியல் இருக்கட்டும், மருத்துவம் இருக்கட்டும். அன்பு, அந்த அன்பு எங்க போய் நீங்க எடுப்பீங்க? எங்க கிடைக்கும்? நம்மளாம் எதுக்கு சார் ஏங்குறோம்? ஊர்ல இருந்து வந்துட்டோம், நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், தங்கம் இருக்கு, திராம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இல்ல? ஒரு நாள் திருவிழாக்கு போய் நம்ம வீட்டுல நம்ம நண்பர்களோட தரையில உட்கார்ந்து இலை போட்டு சாப்பிட முடியும். ஏன் யாராவது இலை போட்டு சாப்பிட்டா அந்த ரீல்ஸுக்கு லைக் போடுறோம்? நம்மளால இங்க இருக்க முடியலங்கிற ஏக்கம் தானே, நம்மளால இங்க போக முடியலையேங்கிற ஒரு விரக்தி தானே. அப்ப இந்த உறவு முறைகளை நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இங்க மிக நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் அம்மாவை மம்மின்னு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப வருத்தம் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். கூப்பிட்டு போட்டுமேப்பா, என்னப்பா அம்மாவை அம்மான்னு கூப்பிடலைன்னா அது அம்மாவே இல்லையோன்னு எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. அம்மாவுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அம்மாவை பத்தி பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும்? நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன். போய் நாமுத்துக்குமார் அணிலாடு மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நாமுத்துக்குமார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு தடவை நாமுத்துக்குமாரனுக்காக ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இங்க வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு, கண்ணில் படுது. நீங்களா உட்கார்ந்து இருக்கீங்களா, எந்திரிச்சு போயிருக்கீங்களா? வெள்ளை கலர் ஹூடி போட்டு ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருக்காரா இல்ல வெறிஞ்சாரான்னு எனக்கு தெரியல. நான் குத்து மதிப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால அப்பப்போ கை தட்டினீங்கன்னா ஒரு கணிப்புல நான் வாட்டில பேசுறேன். நன்றி. எனக்கு கைதட்ட நாமுத்துக்குமார் வரும்போது மட்டும் கை தட்டிக்கிறேன்.
நாமத்துக்குமாரோட அணிலாடு மூன்றில் புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிங்க, பக்கத்துல உட்கார வச்சு உங்க பிள்ளைகளையும் வாசிக்க வைங்க. அதுல அம்மானா என்ன, அப்பானா என்ன, மாமா யாரு, அத்தை யாரு, ஆயா யாரு, பெரியப்பா யாரு, சித்தி யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு, பங்காளி யாரு, இதெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் எழுதியிருப்பேன். அம்மான்னு சொல்லும் போது எனக்கு வைரமுத்தவர்களுடைய ஒரு கவிதை ஞாபகம். முதலாய் அம்மாவுக்கு நிறைய பாட்டு எழுதி பிரபலமாகி பெரும்புகளை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை எழுதுறாரு. முதலாய் அம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி அம்மா பத்தி எழுதவே இல்லை. ஏங்கிற காரணம் சொல்லுவார். பெரிய கவிதை, நான் முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். முதலாய் அம்மாவுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். நடுவில் இப்படி வரும், கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம், இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன். பிறந்த உடனே ஏதாவது தெரியுமா நம்ம யாரு என்ன செய்வேன், கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம், இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன். கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்சா அழுக வரும். அதானே அம்மா. நீங்க என்ன செஞ்சீங்க பிறந்தோடனே? உங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க நல்லா வளருவீங்களா, பெரிய ஆள் ஆவீங்களா, உங்க அம்மாவை கடைசி நேரத்துல வச்சு காப்பாத்துவீங்களா, இல்ல இருக்கிற சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு இல்லத்துல சேர்த்து விட்டுருவீங்களா, இல்ல கண்டுக்காம ஏர்போர்ட்ல விட்டுருவீங்களா? இப்படி எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனா இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுகவும். அம்மானு வரும்போதே அது கூட இணைஞ்சிருது. என்ன, நான் தொடக்கத்துல சோறு தான் எல்லாம். அம்மாவுடைய உலகத்துல நீங்க எந்த ஸ்டார் ஹோட்டல் போங்க, எந்த கான்டினென்டல் டிஷ்ஷை போய் நீங்க டேஸ்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க சார், அம்மா கையில உருட்டி கொடுத்த அந்த உருண்டை சோறுக்கு ஏதாவது நிக்குமா? ஏதாவது அதுக்கு இணையா இருக்கா? எதுவுமே கிடையாது. அவர் சொல்லுவார் சார், கதக்கதன்னு களிக்கிண்டு களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் இளமான சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. வைரமுத்து கடைசியார், கதக்கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. களிதான் சார், அது பெரிய காண்டினல் டிஷ் தான் கிடையாது, வெறும் களி. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு கொளன்னு வலிக்கையில அம்மி மணக்கு அடுத்ததொரு மணக்கு. உண்மையில இன்னைக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சா பக்கத்து தெருக்கு வாடை வருமா? இன்னைக்கு யார் வீட்டுக்குலாம் போய் என்ன திடீர்னு எலி செத்த வாடை வருது? ஒண்ணு சார், எங்க வீட்டு பிரிச்சுதான் மூடுனா போயிருக்கு, கவலைப்படாதீங்க. அன்னைக்கு குழம்பு வச்சா மணக்கு. திட்டிக்கிட்டே சமைச்சாலும் இங்க ஒரு வீட்டுக்காரர் கை தட்டுறாரு, அவங்க மனைவி கையை பிடிச்சு மணக்கிறாங்க. சும்மா இருங்க. ஏன்னா 3 சட்னி அப்பலாம், மிளகா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இப்ப இன்னைக்கு வச்சது, நேத்து வச்சது, முந்தா நேத்து வச்சது, வேற வழி கிடையாது. அவங்களுக்கும் பணிச்சூழல், அவங்களுக்கு குறை சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வடியும், கருவாடு தேன் ஒழுகும், கோழி குழம்பு மேல மிதக்கும், தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். சொல்லும்போது நமக்கு எச்சி ஊறுது பாருங்க. இதுதான் அம்மா. இப்ப இதை நீங்க பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினாதான், இதை பிள்ளைகளுக்கு வாசிக்க சொன்னாதான் களினா என்னன்னு அந்த பிள்ளை கேட்கும். நீங்க வெறுமனே எடுத்துட்டு போய் ராகி சாப்பிடு குழந்தை, நூடுல்ஸ் வேணாம், ராகி ரொம்ப நல்லதுன்னீங்கன்னா அது பிடிக்குமா? கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குறிவெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில என்ன மச நீங்க அந்த பிள்ளைக்கு மண்டையில களி சாப்பிடணும்னு ஆசை அன்னைக்கு நைட்டு வரும்ல. இப்படி கொண்டு போய் சேருங்க சார் ஆரோக்கியத்தையும் அறத்தையும் தமிழையும். ஏன் அணிலாடு மூன்றில் இருந்தா இதை நான் எடுத்துக்காட்டேன். ஆண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சார். நமக்கும் அப்பாவுக்குமான அந்த அன்பு இருக்குல்ல, அது 5 வயசோட அப்பீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை நம்ம எங்கதான் அன்பா பேசிடலாம் நினைச்சாலும் முடியாது. எங்க ஒரு இடத்துல நம்ம முறைப்போம், அவர் முறைப்பாரு, நம்ம முறைப்போம், அவர் முறைப்பாரு. மனைவி கிட்ட கூட சண்டை போட்டு திருப்பி கூடிடுவோம். அந்த சண்டை போடும் போது ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும்ல, அது அப்பாவுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்பா நம்மளை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி கடனா நம்ம ஒரு இடத்துல கூட அப்பா பார்த்துக்கலையே நினைக்கும் போது அப்பா இருக்க மாட்டார். அப்பா இருக்க மாட்டார். அப்பாவுடைய படத்தை பார்த்தே அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிற ஆண்மகன்கள் தான் அந்த உலகத்தில் அதிகம். இந்த நாமத்துக்கு எழுதுவாரு, அப்பா நான் சைக்கிள் ஓட்டும் போது நீங்க என்னை பின்னாடி பிடிச்சிக்கிட்டே வருவீங்க, திடீர்னு ஒரு கட்டத்தில் விட்டுருவீங்க.
நான் நீங்க பிடிச்சிருக்கீங்கிற நம்பிக்கையில தான் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போவேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையின் சைக்கிள் நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமத்துக்குமார் அவர் நண்பர்களோட காஞ்சிபுரத்துல இருந்து மகாபலிபுரம் வராங்க. ஒரு 60 கிலோமீட்டர். வீட்டுல உடல. ஆனா நாமத்துக்குமார் அப்பா என்ன சொல்றாரு, சைக்கிள் எடுத்துட்டு போடான்ற. சைக்கிள் தானே, சைக்கிள் எடுத்துட்டு போடானி அப்படின்றாரு. நண்பர்களோட வந்தாச்சு, 60 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்து மகாபலிபுரம் கடற்கரையை பார்த்து நண்பர்களோட ரசிச்சிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா திடீர்னு அப்பா வந்துட்டாரு. அப்பா நீங்க எப்படி வந்தீங்க? இல்லடா அவனை அனுப்பிச்சிட்டு மனசு ஒரு மாதிரி சரியில்லை, நீ வா அப்படின்னு சொல்லி போகும்போது நாமத்துக்குமாரோட அப்பா ஓட்டுறாரு. நாமத்துக்குமார் பின்னாடி உட்கார்ந்துக்கிறார். உட்கார வச்சு மறுபடியும் மகாபலிபுரத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த வழி நெடுக அவங்க நண்பர்கள் கூட பேசிக்கிட்டே வர்றாரு நாமத்துக்குமாரோட அப்பா. நாமத்துக்குமார் எல்லாம் நல்லா பேசிட்டே வர்றாங்க. அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவருடைய அஸ்திய மகாபலிபுரம் கடல்ல தான் கரைக்கிறாரு நாம. அப்ப எழுதுறாரு, அப்பா அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் நான் கடக்கவே முடியாத பாதை அப்படின்னு. அவர் இறந்த உடனே போய் இந்த வீட்டில் அவங்களோட பழசெல்லாம் எடுத்து பார்ப்போம்ல. அப்ப அந்த மச்சில இருக்கிற ட்ரங்க் பெட்டி இறக்குறாங்க. அப்பாவோட டைரி கிடைக்குது. இந்த டைரிகள் எழுதப்படுவதே என்னைக்காவது எவனாவது ஒரு வாசிக்கணும் தானே. அப்ப அதை எடுத்துட்டு 1975 நாமத்துக்குமார் பிறந்த வருஷம் பிறந்த தேதியில நாமத்துக்குமார் அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு வேகமா புரட்டி பார்க்கிறார் நாமத்துக்குமார். டைரியில வேற எந்த பக்கத்தையும் தேடல. அவர் பிறந்த தேதியில அப்பா என்ன எழுதியிருக்காரு கட கட கடன்னு எழுதி தேடுறாரு. என்ன நாமத்துக்குமார் அப்பா சாய்ந்த எழுத்துக்களில் 2 வரிகளை எழுதியிருந்தீர்கள். இந்த உலகின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான் அப்படின்னு எழுதியிருக்காரு. பிறந்த தேதியில சார். இதுதானே அம்மாவும். கண்ணுகாது மூக்கூட கருப்பா ஒரு குண்டா இடப்பக்கம் கிடைக்கையில என்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்தவன நினைச்சு அழுக ஒரு அம்மா. இந்த உலகின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான். பிறந்த உடனே ஒரு நம்பிக்கை யாரு சார் உங்க மேல? அப்பதானே பாரு. அதை எழுதியிருக்காரு நாம. அதை எழுதிட்டு இதை எழுதி கொண்டிருக்க போது இந்த உலகின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறான். யாரு? நாமத்துக்குமாரோடைய பையன் ஆதவன் கூட்டிட்டு இருக்கான். இதுதான் நாமத்துக்குமாரோட டச். இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கடத்தணும். இதை நீங்க இந்த உறவின் பெருமைகளை சொல்லணும். அப்பதான் அப்பானா யாரு, ஐபோன் வாங்கி கொடுப்பதற்கான ஏடிஎம் மிஷின் தான் அப்பாங்கிற மனநிலையிலிருந்து பிள்ளைகள் மாறுவாங்க. இந்த ஐபோன் வாங்கி கொடுக்குற உங்க அப்பா ரத்தம் சிந்திருக்கா, அதான் சிந்திட்டில குடு, எனக்கு டைம் ஆச்சு போகணும் இங்கம்மா. அவனுக்கு உங்க வழி எப்ப போய் சேரும்? டேய் அப்பா இல்லாதப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அது இல்லாதப்ப பாத்துக்கிறேன். இல்லாதப்ப அவன் கஷ்டப்படுவான், ஆனா இருக்கிறப்ப அது எப்ப புரியும்? இதெல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வெளிநாடுகளுக்கு வருகிற இளைஞர்கள், வந்தபோது இளைஞர்களா இருந்தவங்களுக்கு கூட இதுல சேர்த்துக்கலாம். 20 வருஷமா இருக்கேன், 25 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன், 6 மாசம் தான் சார் ஆச்சு வந்து. எல்லாரையும் அதை ஆங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தங்கள் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ அப்படிம்பாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஊர்ல இருந்து எல்லாருக்கும் ஒரே இலக்கு தானே, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. சார் உண்மையிலே வாழ்க்கையில பணம் தான் சார் முக்கியம். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கைதட்டுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் பணம் தீர்வு அல்ல. ஆனால் பணம் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கேனும் தேடிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கரெக்ட் தானே? எல்லாரும் ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்காக தானே ஓடி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இலக்கை நோக்கி ஓடுறோம், அதெல்லாம் வேற. எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் இங்க வந்து எவ்வளவு இழந்திருக்கோம், எவ்வளவு இழந்திருக்கோம். நான் கேட்கிற கேள்விக்கு ரொம்ப நியாயமா நேர்மையா மனசுல பாரத்தை யார் என்ன நினைப்பாங்கிற கூச்சத்தெல்லாம் விளக்கிட்டு பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில உங்க காதலை இழந்திருக்கீங்க? கை தூக்குங்க. யாரெல்லாம் இழந்திருக்கீங்க? நிறைய பேரால தூக்க முடியல, நிறைய பேர் தூக்கி. எல்லாருக்கும் நல்ல கேட்டுக்கணும் சார், நல்ல கேட்டுக்கணும், நல்ல கேட்டுக்கணும். உண்மையிலே நீங்க எல்லாருமே தியாகிகள் தான். உண்மையிலே நீங்க எல்லாருமே தியாகிகள் தான் சார். தெரியும் நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா அந்த பிள்ளைய பிடிச்சி யாருக்கா கட்டி வச்சிருவாங்க. தெரியும் நம்ம இங்க வந்துட்டோம், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம். நம்ம நேசிச்ச பையன் வீட்டுல வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற பொண்ணை ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல குடியிருக்கிற ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா என்ன சார் நீங்களுமா
ரைட், தப்பு இல்லை. ஆனா வந்திருக்கோம். மறுபடியும் நாம கவிதை தான் ரொம்ப அழகா சொல்லுவார் அண்ணே. ஆண்களின் காதல் மயில் புத்தகத்திற்குள் வைக்கப்பட்ட மயில் இறகை போன்றது பாரு. ஆண்களோட காதல் எப்படி? புத்தகத்துக்குள் வைக்கப்பட்ட மயில் இறகை போன்றது. குட்டி போடாது என்று தெரிந்தும் இறை போடுவதை நிறுத்துவதே இல்லை. அது ஒர்க் அவுட் ஆகாது தெரியும் அவனுக்கு. ஆனாலும் ஒரு குருட்டு நம்பிக்கை. இது பெண்களுக்கும் பல நேரங்களில் பொருந்தும் வைங்களேன். இந்த இழந்த காதலுக்கு, அம்மா அப்பா விட்டு தள்ளி வந்ததுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்ய போறீங்க? என்ன பிள்ளை பிறந்தா வீட்டுக்காரமாக தெரியாம அந்த பிள்ளையோட பேரை வச்சு விட்டுற வேண்டியதா? இதை கடந்து என்ன சார் செய்யலாம், என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த பிரியத்தையும் காதலையும் உங்களை நேசிக்கிறவங்களுக்கு இரட்டிப்பா கொடுங்க. கடந்து போனவங்களை விட்டுருங்க. என்ன வேற வழி கிடையாது. போனதை நினைச்சு புண்ணியம் இல்லைம்பாங்க எங்க ஊர்ல. இப்போ உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்கள அளவுக்கு அதிகமா நேசிங்க சார். அன்பு தான் சார் இந்த உலகத்துல எல்லாம். சரி, பணம் தான் எல்லாம். நீங்க பெண்ண அன்பு தான் எல்லாங்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லு தம்பி. பணம் எதுக்கு? பிடிச்சவங்களை சந்தோஷமா வச்சுக்க தானே. வேற எது காசு? பிடிச்சவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தானே. வேற எது காசு? இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான படம். வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, இணையத்துல இருக்கு. அந்த படத்தோட இயக்குனர் கூட நான் நேர்காணல் செஞ்ச வாய்ப்பு கிடைச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அந்த படம் முழுவதும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒர்க் ஃபார் யுவர் லவ் அப்படிங்கிற, உங்க காதலுக்காக உழைங்கிறார். பொதுவா பசங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அது. கரெக்ட் பண்ற வரைக்கும் கடுமையா உழைப்பாங்க. கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னது ஆயிடுச்சுல அப்படின்ட்டுவாங்க. அது தப்புங்கிறார் அந்த இயக்குனர். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு அலுவலகத்துல போய் 8 மணி நேரம் உழைக்கிறீங்க. எதுக்கு? குடும்பத்தை பாத்துக்கணும். பாத்துக்க வேண்டிய குடும்பத்துக்காக எத்தனை மணி நேரத்தை உழைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி விட்டார். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நியாயமான கேள்வி. யாருக்காக உழைக்கிறீங்க? குடும்பத்துக்காக. குடும்பத்துக்காக 8 மணி நேரம் உழைச்சு காசு சம்பாதிச்சுல, அப்ப அந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக எத்தனை நேரம் உழைச்ச? காதலுக்காக அப்ப உழைக்கணுங்கிறீங்களா சார்? ஆமா சார். வெளி உலகத்துல உங்க நண்பர்களுக்காக உங்க அலுவலகத்துல எல்லாம் நேரம் செலவழிக்கிறீங்கல்ல, அதை விட மிக அதிகமான நேரத்தை கூட எடுத்து உங்க வீட்டுல உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நேரம் செலவு. இப்ப இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். இதுதான் பண்பாடு, பண்படுவது. இப்ப நம்ம என்ன பண்பட வேண்டியிருக்கு? நம்ம பொன்னான நேரத்தை தூக்கி நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம பொன்னான நேரத்தை தூக்கி நம்ம பிடிச்சவங்களுக்கு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டியது இருக்கு சார். இன்னைக்கு எல்லாமே இருக்கு சார். டிவி இருக்கு, போன் இருக்கு, வருஷம் ஒரு முறை வேர்ல்ட் ட்ரிப் போற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இல்ல? ஏதோ ஒரு இடத்துல நம்ம அன்புக்குரியவங்களுக்கும் நமக்குமான புரிதல் இல்லை. அதுதான் மனக்கசப்பை கொடுக்குது. முன்னாடி சோத்துக்கு பிரச்சனையா இருந்துச்சு, அப்புறம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, கல்வி, மருத்துவம், இதெல்லாம் பிரச்சனை. இப்ப அதெல்லாமே இருக்கு. என்ன இல்ல? எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன புரிதல் மிஸ் ஆகுதுல்ல. யாத்திரி ஒரு கவிதை எழுதினார். இதை மட்டும் சொல்லி ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு யாரும் இல்லை. நல்லா கவனிங்க. அவளுக்கு யாரும் இல்லை, அவளுக்கு நான் தான் இருக்கிறேன். நானும் சென்று விட்டால் அவள் என்ன செய்வாள்? அதனால் எல்லா கோபத்தையும் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அவளிடம் போய் நின்றேன் என்றான். நண்பா, உன் கற்பனை எல்லாம் ஒழித்து விடு, உனக்குத்தான் யாரும் இல்லை அப்படின்னு அந்த கவிதை வருது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உனக்கு அவனுக்கு யாரும் இல்ல, நான் தான் போய் பார்த்துக்கணும்? இல்லப்பா, உனக்கு தான் யாரும் இல்லை. நீ அதுக்காகத்தான் போய் நிக்கிற. இந்த உலகத்தில் யாரும் தற்சார்பு உடையவர்கள் அல்ல. ஏதோ உன்னை சார்ந்துதான் வாழணும். இந்த உசுறு இன்னொரு உசுரை சார்ந்துதான் இருக்கு. உங்களை சார்ந்த உயிர்களையும் நீங்கள் சார வேண்டிய உயிர்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமா அன்பை செலுத்துங்க. அதுக்காக கடுமையா உழைங்க. இதையெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்துரு. நிறைய வாசிங்க, நிறைய படிங்க, உங்க பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க. அந்த நேரத்தை ரொம்ப பொன்னான நேரமா மாத்துங்க. அரபு மண்ணில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.